بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சஹீஹுல் புகாரி என்கிற ஹதீஸ் நூலின் நேரடி தமிழாக்கத்தையும் தேவைப்படும் விளக்கங்களையும் பார்த்து வருகிறோம். இதுவரை நம்ம 19 ஹதீஸ்களை பார்த்துருக்கிறோம். இப்போ இன்றைக்கி 20வது ஹதீஸை பார்க்கணும். 20வது ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னா, ஹத்தசனா நமக்கு அறிவித்தார் முஹம்மது இப்னு சலாமின், முஹம்மது இப்னு சலாம், சலாமுடைய மகன் முகமது நமக்கு அறிவித்தார். கால, அந்த முகமது இப்னு சலாம் சொன்னார், அஹ்பரனா அபுதா, அபுதா என்பவர் நமக்கு அறிவித்தார். அபுதத்துண்டா அது பேராக இருக்கிறதுனால, இருக்கிறதுனால தன்மீன் வராது. அபுதா யார்கிட்ட அறிவிக்கிறார்னா அன் ஹிஷாமின், ஹிஷாம் வழியாக அறிவிக்கிறாரு. ஹிஷாம் யார் வழியாக என்று கேட்டால் அன் அபிஹி, ஹிஷாம் அவருடைய தகப்பனார், ஹிஷாமுடைய தகப்பனார் வழியாக. தகப்பனார்னா உருவா. அப்போ ஹிஷாம் இப்னு உருவாம்பாங்க. உருவா என்பவர் அவருடைய தகப்பனார். அப்போ தகப்பனார் வழியாக அவர் அறிவிக்கிறார். அவர் யார் வழியாக அறிவிக்கிறார் என்று கேட்டால் உருவா அன் ஆயிஷத்தை, ஆயிஷா வழியாக அறிவிக்கிறார். காலத், ஆயிஷா சொன்னார்கள் என்று செய்தி வர, இதெல்லாம் சனது. காலத், ஆயிஷா நாய் சொன்னார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். எப்படி இருந்தார்கள்னா, இதா அமரகும், அவர்கள், ஹும்டா மக்கள்ன்ற அர்த்தம். மக்கள்னு சொல்லப்படலை, நமக்கு விளங்குறதுனால அந்த லமீருக்கு உள்ள ஆட்க சொல்லாட்டான்னு நமக்கு விளங்குது. இதா அமரகும், அவர்கள்னு முன்னாடி யாரை பற்றியும் பேசவே இல்லை, மக்கள்னு விளங்கிக்க வேண்டியதான். இதா அமரகும், மக்களுக்கு கட்டளையிடும் பொழுது, அமரகும் மினல் ஆமாலி, அமல்களில் இருந்து அவர்கள் கட்டளையிடுவார்கள். பிமா யுத்தி கூன, இந்த மா என்பது அல்லதியுடைய அர்த்தம், மௌசூல். அப்போ பிமாண்டா பில்லதி, பில்லதி யுத்தி கூன, எதற்கு சக்தி பெறுவார்களோ. அத்தாக்கை என்றால் தாக்கத்துங்கிறாங்கல்ல, தாக்கத்தில் நான் ரொம்ப தாக்கத்தான, தாக்கத்துனா சக்தின்னு அர்த்தம். பிமா யுத்தி கூன என்றால் எதற்கு சக்தி பெறுவார்களோ அதை கொண்டு தான் கட்டளையிடுவார்கள். ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, ரசூலுல்லாவுடைய டோட்டல் அவங்களுடைய பிரச்சாரத்தினுடைய ஸ்டைலை சொல்லித்தர்றாங்க, சாராம்சத்தை சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லா ஒரு விஷயத்தை மார்க்கத்தில் சொல்கிறாங்கன்னு சொன்னால் 7 மாண்டு பார்த்து தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களாம் வகி தானே, அல்லாட்டிருந்து வரும்போது கஷ்டமானதை தரமாட்டான்ல. அவங்க சொந்தமாக கட்டளை எடுத்தால் கூட அப்படி செஞ்சிடலாம். ஆனால் வகியில் சொல்கிறதுனால அவங்கள எந்த கட்டளை எடுத்து பார்த்தாலும் அது மக்களுக்கு இயன்றதாகத்தான் இருக்கும். அதான் சொல்கிறாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். எப்படி இருந்தார்கள்? இதா அமரகும், அந்த மக்களுக்கு கட்டளையிடும் பொழுது, அமரகும் கட்டளையிடுபவர்களாக இருந்தார்கள். அந்த காணவை அங்கே சேர்த்துடணும். கட்டளையிடும்போது கட்டளையிடுபவர்களாக இருந்தார்கள். எப்படி கட்டளையிடுவார்கள்? மினல் ஆமாலி, அமல்களில் கட்டளையிடுவார்கள். பிமா யுத்தி கூன, பில்லதி யுத்தி கூன, எதற்கு சக்தி பெறுவார்களோ அதை கொண்டு, அதை கட்டளையிடுபவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாவுடைய வழக்கம் என்னன்னு கேட்டால், மக்களுக்கு எந்த ஒரு அமலை சொல்வதாக இருந்தாலும் அது மக்களுக்கு இயன்றதாகத்தான் இருக்கும். இயலாத ஒரு விஷயத்தை செய்யுமாறு கட்டளை போடவே மாட்டாங்க. இதில் என்னென்ன விளங்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், அமரங்கிறது தெரிஞ்ச விஷயந்தான். யுத்திய கூணங்கிறது அத்தாக்க, தாக்க என்பதிலிருந்து அஃபலண்டு ஆக்குனா அத்தாக்கண்டு வரும். அத்தாக்க யுத்தியக்கூன, யுத்திய கூண. இந்த பிமா, அந்த பே அமரவுக்கு பிறகு பே வரும். ஒரு விஷயத்தை கட்டளையிடணுன்னு வைங்களேன், கட்டளையிட்டோம்னா அந்த விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயத்தில் பே சேர்த்துக்கிடுவாங்க. ஒமுர் அகலக்க பிஸ்ஸலாத்தி, உன்னுடைய குடும்பத்தார் கட்டளையிடுவாயாக, பிஸ்ஸலாத்தி தொழுகையை கட்டளையிடுவார், அந்த பே வரும். ஒமுர்னு வருதில்ல, அமரவுக்கு பிறகு என்ன செய்யும், பே சேர்ந்து வரும். அதனால் இந்த பே வந்திருக்குது. அப்போ பிமா யுத்திய கூண, பில்லதி யுத்திய கூண, எதற்கு சக்தி பெறுவார்களோ அந்த ஒன்றைத்தான்
அந்த மக்களுக்கு கட்டளையிடுபவர்களாக ரசூலுல்லாஹ் இருந்தார்கள். அப்போ எந்த கட்டளை எடுத்தாலும் சரி என்ன எப்படி இருக்குமான்னு கேட்டால் லேசாக இருக்கும்னு அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கம்னு சொல்லி அவங்க கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம் ரொம்ப லேசானதாக இருக்கும். அப்போ இந்த லேசாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால் மக்கள் மத்தியில் பொதுவாக அந்த ஆரம்பத்தில் ஆர்வமாக வர்றாங்கள்ல, அவங்க என்ன செய்வாங்கன்னா ரொம்ப அமல் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. இப்போவும் சரி அப்போவும் சரி. புதுசாக வரக்கூடியவங்க என்ன செய்யணும், நிறைய செய்யணும்னு நினைப்பாங்க. படிப்படியாக சுற்றுன்னு போயிடும், கடைசியில் ஒன்றுலாம் போயிடும். ஆரம்பத்தில் உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நம்ம இதெல்லாம் பகைச்சிக்கிட்டு ஊரை பகைச்சிக்கிட்டு சொத்து சொத்தெல்லாம் விட்டுட்டு ஹிஜ்ரத்து பண்ணி மறுமையில் வெற்றி பெறணுங்கிறதுக்காக நீங்கள் வந்திருக்கிறோம், அதுக்காக தான் இந்த இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறோம். அப்படி வந்திருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கொஞ்சமாக சொல்கிறாங்களே, இது என்ன இவ்வளவுதானா, நிறைய சொல்லலாம்ல, நிறைய சொன்னால் நம்ம நிறைய செஞ்சு சொர்க்கத்துக்கு போகலாம்லன்னு அந்த ஒரு ஃபீலிங்கு மக்களுக்கு இருந்தது. அதைத்தான் இது சொல்லுது. காலு, அப்போ மக்கள் சொன்னார்கள், மக்கள்னால் எல்லாரும் இல்லை, அந்த மாதிரி எண்ணம் உள்ள சிலர் சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள்னா, இன்னா நாங்கள், லஸ்னா நாங்கள் இருக்கவில்லை, லைசவுலேருந்து உள்ளது. லைசன்னா நாக்கிசான ஃபேலில் உள்ளது. லைச லைசா லைசு லைசத்து லைசத்தா லஸ்னண்டு ஆயிரும். லஸ்த லஸ்துமா லஸ்தும் லஸ்தி லஸ்துமா லஸ்துன்னா லஸ்து லஸ்னா. அப்போ லைசன்னா இல்லை, லஸ்துனா நான் இல்லை, லஸ்னா என்றால் நாங்கள் இல்லை. அப்போ இன்னா லஸ்னாங்கிற வார்த்தை இது. லைசங்கிறது வந்து வித்தியாசமான ஒரு ஃபேல்னு சொன்னால் ஃபஅல ஃபைல ஃபவுலன்னு 3 வகையில் தானே வரணும். இது என்ன லைசன்னு என்ன ஃபஅலன்னு ஏக்கு சுக்குன்னு வச்சு வருது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபேல். இதை பற்றி முன்னாடி விளக்கிட்டோம். இதில் சர்வ் செஞ்சிங்கன்னா இதுக்கு சென்ற காலம் மட்டும்தான் வரும். லைச எலிசுன்னெலாம் வராது, ஆம்பூர்லாம் வராது, இஸ்மு ஃபாயில்லாம் வராது, லைச மட்டும்தான். லைசவில் எது வரும், அதனுடைய 14 இது வரும், படற்கை முன்னிலை தன்னிலை வரும். அப்போ லைச லைசா லைசு லைசத்து லைசத்தா லஸ்ன லஸ்த லஸ்துமா லஸ்தும் லஸ்தி லஸ்துமா லஸ்துன்னா லஸ்து லஸ்னா லஸ்னாடா நாங்கள் இல்லை. அப்போ காலு அவங்க சொன்னாங்க, லஸ்னா நாங்கள் இல்லை, கஹை அத்திக்க உங்களுடைய ஹை அத்துனா 2 அர்த்தம். ஹை அத்துனா வந்து தோற்றம் இருக்குல்ல, ஒரு மனிதனுடைய முக வடிவம், அதுக்கு வந்து ஹை அத்துன்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனுடைய சிஃபத் இருக்குல்ல, தன்மை, அதுக்கும் ஹை அத்து என்று சொல்வார்கள். இங்கே வந்து தோற்றத்தை பற்றின விஷயம் இல்லை, தன்மையை பற்றின விஷயம். அப்போ லஸ்னா நாங்கள் இருக்கவில்லை, கஹை அத்திக்க உங்கள் தன்மையை போன்றவர்களாக நாங்கள் இருக்கவில்லை. உங்கள் தன்மை யாரை சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரை, உங்கள் தன்மையில் நாங்கள் இல்லை. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சொல்கிறீங்க, அது உங்களுக்கு போதும். ஏன் போதும், உங்களுக்கு எல்லாம் வந்து எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டான், ஒன்றுமே செய்யாட்டா கூட உங்களுக்கு சொர்க்கம் கிடச்சி போயிடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறீங்க, அது உங்களுக்கு சரியாக வரலாம், எங்களுக்கு எப்படி சரியாக வரேன், நிறைய சொல்லுங்கங்கிறாங்க. அதாவது ஆயிஷா நாயகி என்ன சொல்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கட்டளை போட்டாலும் சரி மக்களுக்கு இயலுமானதுன்னா கம்மியாக இருக்குன்னு அர்த்தம், கம்மியாக தான் கட்டளை இடுவாங்க. இந்த மக்கள் என்ன பேசுகிறாங்கன்னா, இன்னா நாங்கள் லஸ்னா கஹை அத்திக்க யாரை சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களை போன்று நாங்கள் இருக்கவில்லை. ஏன்னா இன்னல்லாஹ கது கஃபர லக்க அல்லாஹ் உங்களுக்கு மன்னித்து விட்டான், மா தகத்தம மின் தம்பிக்க உங்கள் பாவங்களிலிருந்து முந்தி விட்டதை, அல்லதி தகத்தம மாங்கிறது அல்லதியுடைய அர்த்தம், அல்லதி தகத்தம மின் தம்பிக்க உங்களுடைய பாவங்களில் முந்தி விட்டதே அதையும் மன்னித்து விட்டான். ஒமா தஹர வல்லதி தஹர எது பிந்தி விட்டதோ அதுவும் அல்லதியுடைய அர்த்தம் தான். வல்லதி தஹர எது பிந்தி விட்டதோ அதையும் எல்லாம் மன்னிச்சுட்டான். நீங்கள் வந்து முந்தி செஞ்ச பாவம் மட்டும் இல்லை, நாளைக்கு எதாவது செஞ்சால் கூட அது அட்வான்ஸ் மன்னிப்பு. பிந்தின பாவத்தை மன்னிப்புன்னு என்ன அர்த்தம், பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி அட்வான்ஸாக மன்னிச்சிடுறது. நீங்கள் ஏற்கனவே செஞ்ச பாவங்களையும் எல்லாம் மன்னித்து விட்டான், இனிமேல் நீங்கள் நாளைக்கு எதாவது செய்ய போகிறீங்கன்னா அதையும் எல்லாம் மன்னிச்சிட்டான். இது வந்து எதை வச்சு சொல்கிறாங்கன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய ஒரு கேரண்டி வச்சு சொல்கிறாங்க. இன்னா ஃபத்தஹனா லக்க ஃபத்தஹ முபீனா அப்படிங்கிற சூறாவில் லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக்க வமா தஹர். அப்போ உமது பாவத்தில் முன் பாவத்தையும் பின் பாவத்தையும் மன்னிப்பதற்காக வேண்டி உமக்கு மகத்தான வெற்றியை தந்தோம்னு சூரத்துல் ஃபத்ஹுங்கிற சூறாவோட முதல் வசனத்திலே வருது. அதை வச்சு தான் சொல்கிறாங்க. சஹாபாக்கள் வந்து சுயமாக அதை சொல்லலை. அப்போ இன்னல்லாஹ அல்லாஹ் வந்து கது கஃபர லக்க
உங்களை மன்னித்து விட்டான். எதை மன்னிச்சிட்டான்? மா தகத்தம என்று தம்பிக்க, உங்கள் பாவங்களில் முந்தியதை மன்னித்து விட்டான். உமா தகர, பிந்தியதை மன்னிச்சிட்டான். குர்ஆனில் இப்படி இருக்கிறது சொல்லிட்டு அது அவ்வளோதான் சொன்னாங்க. சொன்னது இவ்வளவு தான், சொல்லாது அதில் அடங்கியிருக்கு. சொல்லாது என்னது? அதனால் நீங்கள் கம்மியாக சொல்லாதீங்க, ரொம்ப சொல்லுங்கன்னு இதெல்லாம் வச்சுக்கிறணும். அவங்க கேட்டதுடைய தோரணையில் அர்த்தம் விளங்கிருச்சு. ரசூலுல்லாவுக்கு என்ன கேட்குறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரை, உங்களை போடவா நாங்கள்? ஏன் உங்களுக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டான், எங்களுக்கு அப்படி இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் மார்க்கம்னு தருவது போதுமாக இல்லைன்னு அர்த்தம், கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த அர்த்தத்துக்கு தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அந்த வார்த்தையை அவங்க சொல்லலை, சொல்லாட்டாலும் அதில் இருக்கிறது, சொல்லாவிட்டாலும் என்ன இருக்கிறது? அதில் அடங்கி இருக்கிறது. இதை கேட்டவுடனே இப்போ எகுலப் ரசூலுல்லாஹ் கோவப்படுவார்கள், கோவப்பட்டார்கள். எகுலபுன்னா இந்த மக்கள் கேட்டவனுக்கு ஒருக்கா கோவப்பட்டது தானே, சென்ற கால அர்த்தம் தான் இது பொருத்தமாக இருக்குது. இப்போ எகுலபு ரசூலுல்லாஹ் கோவப்பட்டார்கள். ஹத்தா யூரஃபல் கலபு, கோபம் அறியப்பட்டது, தென்பட்டது. ஃபி வஜிஹி, அவங்களுடைய முகத்தில் தென்பட்டது, அவங்களுடைய முகத்தில் இந்த கோபம் தென்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, இது வரைக்கும் நடத்திட்டோமோ, சரி பரவாயில்ல, முகத்தில் தெரிகிற அளவுக்கு நெஞ்சு கோபம் தெரிஞ்சு. அப்போ சும்மைய கூடு, பிறகு ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், இன்ன அத்துக்காக்கும், உங்களில் மிக அஞ்சக்கூடியவன். அத்துக்காக்கும்னா அத்துக்காக்கும் லில்லாஹி, அல்லாஹ்வுக்குன்னு வச்சுக்கிறணும். இன்ன அத்துக்காக்கும் லில்லாஹி, அல்லாஹ்வுக்கு மிக அஞ்சக்கூடியவனும். ஆலமுக்கும் பில்லாஹி, ஆலமக்கும் பில்லாஹி, ஆலமேண்டா இந்த இன்ன வந்ததுனால, இன்ன ஆலமக்கும், உங்களில் ரொம்ப அறிந்தவனும். ஆனால் நான் தான் அல்லாஹ்வை பற்றி உங்களை விட நான் ரொம்ப அஞ்சுக்கிறேன், உங்களை விட நான் ரொம்ப அறிஞ்சு வச்சுருக்கிறேன். அப்போ அல்லாஹ்வுக்கு எவ்வளோ செஞ்சால் போதுமுக்கு எனக்கு தெரியும். நீங்கள் எனக்கு பாடம் சொல்லி தராதீங்க, நான் எவ்வளோ உங்களுக்கு சொல்லித்தர்றேனோ அது போதும் என்று நான் சொல்கிறேன் என்று கேட்டால், அல்லாஹ்வை பற்றி அறிஞ்சு தான் சொல்லுகிறேன். அல்லாஹ்வே இவ்வளோ தான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறான், உங்களை கஷ்டப்படுத்த விரும்பலை. அப்படி கோபத்தோடு அந்த போதனை சொல்கிறாங்க. அப்போ நான் எவ்வளோ சொன்னோன்னோ அதை நிப்பாட்டிக்கிறேங்க, அதுக்கு மேலையெல்லாம் எதிர்பார்க்காதீங்க அப்படின்ற சொல்கிறாங்க. இன்னத்துக்காக்கும் ஆலமுக்கும் பில்லா, உங்களில் நான் அதிகமாக அஞ்சக்கூடியவனும் அதிகமாக அறிந்தவனும் நான் தான் சொல்லிடுறாங்க. இது 20ஆவது ஹதீஸ். இதில் அந்த வணக்க வழிபாடுங்கிறதுக்காக வேண்டிய எக்ஸ்ட்ரீமாக போகிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் கடுமையான எச்சரிக்கை இருக்கிறது. மேராஜ் நோம்பு அந்த நோம்பு நாங்கள் இபாதத்து ரொம்ப செய்ய போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, இபாதத்து செய்ய போகிறோம்னு ஓவராக போகிறாங்கல்ல. இந்த ஓவராக போகிற ஆட்களுக்கெல்லாம் இறையச்சம் இருக்குன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இறையச்சம் இல்லைன்னு இது சொல்லுது. அதிக இறையச்சம் உள்ள நான் சொன்னது தான்ப்பா மார்க்கம். அதுக்கு என்ன, நீங்கள் இந்த மாதிரி பிதத்துகளை பற்றி பேசும்போது இந்த ஹதீஸெல்லாம் நீங்கள் ஆதாரமாக வச்சு பயான் பண்ணிக்கிறலாம். சரி, 20 முடிஞ்சிருச்சா? அடுத்து 21வது ஹதீஸுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு பாடம். பாபுன் ஹாதா பாபுன், இது ஒரு பாடம். மண் கரிக, கரிகன்னா வெறுக்கிறது, கராகத்துக்கு மக்குருங்கிறீங்கல்ல. மண் கரிக, ஒருவன் வெறுப்பானையானால், ஐயஊத ஃபில் குஃப்ரி, குஃபுருக்கு திரும்பி செல்வதை வெறுக்கிறான். எந்த மாதிரி வெறுக்கிறான்? கமா யக்ரஹு ஐ யுல்கா ஃபின்னாரி, நரகத்தில் நெருப்பில் போடப்படுவதை வெறுப்பது போல குஃபுரை வெறுக்கிறான். ஒருத்தன் இஸ்லாத்துக்கு வந்துட்டான், வந்த பிறகு அந்த பழைய வழி இருக்கல, குஃபுர் வழி, அதுக்கு வெறுக்கிறான். எந்த மாதிரி வெறுக்கிறான்னு கேட்டால், நெருப்பில் வேண்டாலும் என்னை போட்டுருங்கப்பா, அது பிரச்சனை இல்லை, அந்த பாதைக்கு அனுப்பிடாது என்னைய, அந்த பாதைக்கு போகிறது நெருப்பில் போடுறதை விட மோசமானது என்று வெறுக்கிறான். இப்படி வெறுப்பது மினல் ஈமான், ஈமானில் உள்ளது. அதாவது மண் கரிகன்னா அங்கே ஆளை பற்றி பேசுகிற மாதிரி இருக்கிறது, இங்கே ஆளை பற்றி பேசுகிறது இல்லை, ஈமானில் உள்ளதுன்னு வந்ததுனால மண் கரிகை யாராவது வெறுப்பானையானால் அப்படின்னு சொன்னால், ஒருவன் வெறுப்பது மஸ்தருடைய அர்த்தத்தை வச்சா தான் இது பொருந்தும். மண் கரிக, ஒருவன் வெறுப்பது, எதை வெறுப்பது? ஐயஊத ஃபில் குஃப்ரி, குஃபுருக்கு திரும்பி செல்வதை வெறுக்கிறது. ஆதன்னா திரும்பி போகிறது, யவுதுன்னா திரும்பி செல்வது. ஐயஊத ஃபில் குஃப்ரி, குஃபுருக்கு திரும்பி செல்வதை வெறுப்பது. எது மாதிரி வெறுக்கிறது? கமா யக்ரஹு, வெறுப்பது போல. எதை வெறுப்பது போல? ஐயுல்கா ஃபின்னாரி,
நெருப்பில் போடப்படுவதை வெறுப்பது போல குஃபுருக்கு திரும்புவதை வெறுப்பதும் மினல் ஈமான், ஈமானில் உள்ளது. ஈமான்னா இந்த தன்மை உன்ட்ட இருக்கணும். ஈமான் இருக்குன்னு சொல்வதாக இருந்தால் சும்மா அவன் பிள்ளாய் மலாய்க்கத்தின்னு சொல்கிறது மட்டும் ஈமான் கிடையாது. குஃபூரை அப்படி வெறுக்கணும். எதை வேண்டாலும் வெறுக்க, நெருப்பில் வேணாலும் போட்டுக்கடா, குஃபுருக்கு போக முடியாது என்றும் உன் மனசில் வெறுப்பை, குஃபுருக்கு உள்ள வெறுப்பை நீ அதிகமாக வச்சுருந்தா தான் அது ஈமானுடைய அடையாளம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஹதீஸில் உள்ள ஒரு வாசகம்தான், அதை தலைப்பாக்கியிருக்கிறார். அந்த ஹதீஸில் என்ன வருது, 21 ஹதீஸில் வருது, ஹத்தசனா சுலைமான் இப்னு ஹர்பின், சுலைமான் இப்னு ஹர்பு நமக்கு சொன்னார், அறிவித்தார். கால அவர் சொன்னார், சுலைமான் சொன்னார், ஹத்தசனா ஷுஅபத்து, ஷுஅபா எமக்கு சொன்னார். யார் வழியாக சொன்னார்னா அன் கத்தாதத்தை, கத்தாதாங்கிற ஒரு வழியாக சொன்னார். கத்தாதா யார் வழியாக சொன்னார்னா அன் அனசிபனி மாலிக்கின் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் ரலியல்லாஹு வழியாக அவர் சொன்னார். அனசு சொந்த கருத்தா சொன்னாராண்டா கிடையாது, அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாக. அவர் ரசூல்லா வழியாக அனஸ் சொல்லி, அனஸ் வழியாக கத்தாதா சொல்லி, கத்தாதா வழியாக சோபா சொல்லி, சோபாட்டிருந்து சுலைமான் இப்னு ஹர்பு கேட்டு புகாரிக்கு சொல்கிறார். கால ரசூல்லா சொன்னார்கள், சலாசுன் 3 காரியங்கள், மன் குன்ன ஃபீஹி யாரிடத்தில் அமைந்திருக்கின்றனவோ, காணண்டா ஆகிவிட்டதுன்னு அர்த்தம், அமைந்திருக்குன்னு அர்த்தம். குன்னண்டு எதுக்கு வந்திருக்குன்னா இந்த 3 பன்மையாக வந்திருக்குல்ல, 3 வந்தால் என்ன செய்யணும், காணும், காணத்தை குன்ன, அந்த பெண்பால் பன்மையை போடுவாங்க. சலாசுன் 3 காரியங்கள், மண் குன்ன ஃபீஹி யாரிடத்தில் குன்ன அமைந்து விட்டனவோ, 3 விஷயம் யார்கிட்ட இருக்கிறதோ அவன் வஜத அவன் பெற்றுக்கொள்கிறான் ஹலாவத்தல் ஈமானி, ஈமானுடைய ஹலாவத்துனா இனிமை, சுவை. ஹல்வாங்கிறவங்கள இந்த வார்த்தை தான் ஹலாவத்து தான். ஹல்வாவில் இந்த ஹல்வாங்கிற வார்த்தையெல்லாம் சொல்கிறோம்ல, அதில் அரபி வார்த்தை. அந்த ஹல்வா, இந்த ஹல்வா தமிழ்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அது அரபியில் ஹுலுவு என்றால் இனிப்பானது. ஹலாவத்துனா இனிமையானதுன்னு அர்த்தம், டேஸ்ட்டு ருசின்னு அர்த்தம். ஹலாவத்தல் ஈமான், ஈமானுடைய அந்த சுவையை அவன் உணர்ந்து கொண்டு, 3 விஷயம் உன்ட்ட இருந்தால் அவன் ஈமானுடைய ருசியை பெற்றுக்கொண்டான். அது என்ன ஈமானுடைய ருசியா? அந்த 3 விஷயம் என்ன? மன் கானல்லாஹு வ ரசூலுஹு, மன் யார், கானல்லாஹு வ ரசூலுஹு அல்லாவும் அவனுடைய ரசூலும், அஹப்ப இலைஹி யாருக்கு விருப்பமானவராக ஆகிவிட்டாரோ, மன்கான அஹப்ப இலைஹி அப்படி வைக்கணும். அல்லாஹு ஒரு ரசூலு மன்கான அஹப்ப இலைஹி யாருக்கு விருப்பமானதாக ஆகிவிட்டார்களோ, அல்லாஹு ஒரு ரசூலுஹு அல்லாஹும் ரசூலும் யாருக்கு விருப்பமாயிட்டாங்களோ. எந்த மாதிரி விருப்பமாகன, மிம்மா சிவாகுமா அந்த இருவரை தவிர மற்றவர்களை விட்டும், மற்றவர்களை விட, மிம்மா சிவாகுமான்னா மிம்மா சிவாண்டா தவிரன்ற அர்த்தம். மிம்மா சிவாகுமா அந்த இருவரை தவிர உள்ளவர்களை விட அல்லாஹ் ரசூலை எவன் விரும்புகிறானோ அவன் ஒருத்தன். 3 விஷயத்தில் 3 தன்மையை தான் சொல்லப்படுறாங்க. மண்கானண்டு ஆளை சொல்கிற மாதிரி வருது, நம்ம மஸ்தர் ஆக்கிக்கிறணும், வழங்குதா? அப்போ யாருக்கு அல்லாஹ் ரசூல் அந்த அல்லாஹ் ரசூலை தவிர மற்ற எல்லாத்தையும் விட விருப்பமாயிடணும். மண் கானல்லாஹு வ ரசூலுஹு அல்லாஹு ரசூலும் ஆகிவிட்டார்களோ, எப்படி ஆகிவிட்டார்களோ, அஹப்ப இலைஹி அவனுக்கு விருப்பமானதாக ஆகிவிட்டார்கள், மிம்மா மினல்லதி சிவாகுமா அந்த 2 பேரை தவிர உள்ளவர்களை விட, 2 அல்லாஹ் ரசூலை தவிர உள்ள மற்றவர்கள் வச்சு, தவிரன்னா மற்றவர்களை விட அல்லாஹ் ரசூல் ரொம்ப விருப்பமாக ஆகிவிட்டார்களோ அவர், ஆகுதல்னு மஸ்தரா வச்சுக்கணும். ஆகிவிட்டாரோ அவர்ன்றா அந்த 3 தன்மையை குறிக்கலையில், ஆகிவிட்டாரோ அவர் என்று வந்தால் அந்த மாதிரி இடங்களில் என்ன செய்யணும்னா, ஆகிவிட்டாரோ அந்த 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 தன்மை 1வது விஷயம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அல்லாவை நேசிக்கணும், ரசூலை நேசிக்கணும், உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட்டு. அதே மாதிரி ஒமன் இன்னொருவன், அஹப்ப அபுதன் ஒரு அடியானை விரும்புகிறான், லா யுஹிப்புஹு அவனை விரும்புவது கிடையாது, இல்லாஹி அஸ்ஸவஜல்ல
அல்லாவுக்காக தவிர விரும்புறதில்ல. ஒருத்தனை விரும்புகிறான், அந்த விருப்பம் எதுக்கு விரும்புகிறான்? ஒரு ஆளை நேசிக்கிறான், இவனை அல்லாவுக்காக நேசிக்கிறேன், இவன் மார்க்கத்துக்காக பாடுபடுறான், நல்ல காரியம் செய்கிறான், இவன் தாவா செய்கிறான், இவன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து நேசிக்க சொல்கிறான்னு சொல்லி தாயை விரும்புகிறது, தந்தையை விரும்புகிறது, உங்களுக்கு தெரிஞ்ச மார்க்க பிரச்சாரங்களை விரும்புகிறது, எல்லாமே விரும்பணும். எதுக்காக விரும்பணும்? லா யுஹிப்பு இல்லா லில்லா, அல்லாவுக்காக தவிர வேறு எதுக்கும் அவரை விரும்ப மாட்டான். அப்படி ஒருத்தனை விரும்புவானேயானால் அவன் அவன் என்று ஆளை குறிக்கிற மாதிரி வருது. அந்த விரும்புதல்ங்கிற தன்மை வச்சுக்கணும். இப்படி குர்ஆனில் அது நிறைய இருக்குது. அதே மாதிரி ரெண்டு தன்மை. ஒமன் எக்ரஹு, எவன் வெறுப்பானோ, அது வெறுக்குதல் மஸ்தர் ஆக்கிடணும். ஒமன் எக்ரஹு வெறுக்குதல், யஊத ஃபில் குஃப்ரி, குஃபுருக்கு திரும்புவதை வெறுக்குதல், பஅத இது அன்கதஹுல்லாஹு, பஅதன்னா பிறகு, அன்கதனா விடுவித்தல், ஒரு கைதியாக இருக்கிறவன் விடுவிக்கிறோம்ல, அதுக்கு பேர் அன்கத. பஅத இது அன்கதஹுல்லாஹு, அவனை அல்லாஹ் விடுவித்த பிறகு, குஃபுரில் இருந்து விடுவித்த பிறகு குஃபுருக்கு செல்வதை வெறுக்குதல். எவன் வெறுக்கிறானா அவன், ஆனால் வெறுக்குதல் வச்சுக்கிறணும். வெறுக்குதல் எது மாதிரி வெறுக்கணும்? கமா எக்கரஹு யுல்கா ஃபின்னார், நரகத்தில் போடப்படுவதை வெறுப்பது போல எவன் வெறுக்கிறான அவன், அதாவது வெறுக்குதல். இந்த மூன்று விஷயங்கள் இருந்தால் தான் அவன் ஈமானுடைய சுவையை சுவைக்கிறான். ஒன்றாவது விஷயம் என்னென்னு கேட்டால் மண் கரிக, மண் காண, எவன் ஆகிவிட்டானோன்னா ஆகுதல்னு அர்த்தம் செஞ்சுக்கிறேன். 3 தன்மைன்னு வரும்போது ஆளை சொல்லக்கூடாதுல்ல. 3 தன்மைகள் இருந்தால் ஈமானுடைய ருசி கிடைச்சிரும். அப்படி தன்மைன்னு சொல்லிட்டா என்ன செய்யணும்? தன்மையாக தான் சொல்லிட்டு வரணும். ஆளை சொன்னோம்னா என்ன ஆயிரும்? அந்த 2க்கு மேட்ச் ஆகாது. அப்படி வரும்போது என்ன செய்வாங்கன்னா அந்த மஸ்தரை மாற்றிக்கணும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி. மண்கான அல்லாஹு ரசூலும், அல்லாஹுடைய ரசூலும் மற்றவர்களை விட விருப்பம் உள்ளவர்களாக ஆகுதல். எவன் ஆகிவிட்டானோ அவன், நேரடி அர்த்தம். நம்ம என்ன செய்யுது? விருப்பமுள்ள ஆகுதல்னு ஆக்கிடணும். அதே மாதிரி வந்து ரெண்டாவது ஒமை எக்கரவை ஊதஃபில் குஃபுரி, ஒமன் அஹப்பாபுதான், ஒரு அடியானை எவன் விரும்புகிறானோ அவன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஒரு அடியானை விரும்புதல். லா யுஹிப்புஹு இல்லா லில்லாஹி அஸவஜல், அல்லாவுக்காக தவிர அவனை விரும்புவது இல்லை, அப்படி விரும்புதல். மூணாவது ஒமை எக்கரகு, எவன் வெறுக்கிறானோ அப்படின்னு சொல்லாமல் வெறுக்குதல், தன்மையை மாற்றிக்கணும். ஒமை எக்கரகு வெறுக்குதல், யஊதஃபில் குஃப்ரி, குஃப்ருக்கு திரும்புவதை, ஆதண்டா திரும்பினான், யஊதஃபில் குஃப்ரி, அன் வந்தாலும் நசபு, யஊதஃபில் குஃப்ரி, குஃப்ருக்கு திரும்புவதை வெறுக்கிறது. பஅத இது அன்கதஹுல்லாஹு, அவனை அல்லாஹ் விடுவித்த பிறகு, அது மின்ஹுன்னா மினல் குஃப்ரி, குஃப்ரிலிருந்து அல்லாஹ் அவனை விடுவித்த பிறகு குஃப்ருக்கு போவதை வெறுக்குதல். எந்த மாதிரி வெறுக்குதல்? கமா எக்கரஹு யுல்கா ஃபின்னார், நரகத்தில் போடப்படுவது போல வெறுக்குதல். ஆகிய 3 தன்மைகள் யாரிடம் இருக்கிறதோ அவன் ஈமானுடைய ருசியை பெற்றுக்கொண்டான், ஈமானுடைய டேஸ்ட்டு கிடைச்சிருச்சு அவனுக்குன்னு அர்த்தம். இந்த ஹதீஸுடைய கருத்து புகாரியில் 16வது ஹதீஸ், முன்னாடியே வந்துருச்சு. இது 6041, 6941, 16லேயும் இந்த ஹதீஸை பார்த்ததே திருப்பி நடத்துகிறாருன்னு நினச்சிருப்பீங்க. இது வந்துச்சேண்டு வந்துச்சு. 16லேயும் பார்த்தோம், 4 ஹதீஸுக்கு முன்னாடி பார்த்தோம், திருப்பி கொண்டா 20லேயும் போட்டிருக்கார் அவர். சரி, அடுத்ததாக வந்து பாபு தஃபாலுலி அஹ்லில் ஈமான் ஃபில் அமால், அடுத்த பாடத்துக்கு போயிடுவோம். பாபுன்னா பாடம், தஃபாலுன்னா ஏற்றத்தாழ்வாக இருக்கிறது. தஃபாலுன்னா என்னது? ஏற்றத்தாழ்வு, ஒருத்தர் மேலே ஒருத்தர் கீழே இருப்பார். தஃபாலுலி அஹ்லில் ஈமான், ஈமான் உடையவர்கள் ஏற்றத்தாழ்வாக இருப்பது ஃபில் அமாலி, அமல்களில் ஈமான் உடையவர்களாக இருப்பாங்க. ஒருத்தர் நல்லா அமல் செய்வார், ஒருத்தர் கம்மியாக செய்வார், ஏற்றத்தாழ்வு இருக்கும். அமல்களில் ஈமான் உடையவர்கள் ஏற்றத்தாழ்வாக இருப்பது குறித்த பாடம். பாபுன் என்று உடைச்சிக்கலாம். அல்லது பாபு தஃபாலுலி அஹ்லில் ஈமானி ஃபில் அமால், அமல்கள் விஷயத்தில் ஈமான் உடையவர்கள் ஏற்றத்தாழ்வாக இருப்பது பற்றிய பாடம் அப்படின்னு சொல்லிட்டு 22வது ஹதீஸை கொண்டு வர்றார். ஹதஸனா இஸ்மாயிலு, நமக்கு இஸ்மாயில் சொன்னார். அவர் சொன்னார், ஹதஸனி மாலிகுன், எம்மளுக்கு மாலிக்கு சொன்னார். அவர் யார் வழியாக சொன்னார்னு கேட்டால்
அம்ரிபுன் யஹ்யல் மாசினி, அம்ருபுன் யஹ்யா வழியாக அவர் சொன்னார். அவர் யார் வழியாக சொன்னார்னா அபீஹி, அவருடைய வாப்பா தந்தை வழியாக, அதாவது யஹ்யல் மாசினி வழியாக அவர் சொன்னார். அவர் யார் வழியாக சொன்னார் என்றால் அபி சயீதின் அல் ஹுத்ரி, அபு சயீத் அல் ஹுத்ரி என்ற நபித்தோழர் வழியாக சொன்னார். அவர் யார் வழியாக சொன்னார் என்றால் அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாக அவர் சொன்னார். இப்போ சொல்கிற ஹதீஸில் உள்ளது ரசூலுல்லாவுடைய சொல்லு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எதுகுலு அஹ்லுல் ஜன்னத்தி அல் ஜன்னத்தை, சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் நுழைவார்கள். மறுமையில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எடுத்து காட்டுறாங்க. எதுகுலு நுழைவார்கள், அஹ்லுல் ஜன்னத்தி, சொர்க்கவாசிகள்னால் சொர்க்கவாசிகள் அல்லாவால் முடிவு செய்யப்பட்டவர்கள் அர்த்தம். அப்போ எதுகுலு அஹ்லுல் ஜன்னா, அஹ்லுல் ஜன்னா என்ன செய்வாங்க, நுழைவார்கள், அல் ஜன்னத்தை, ஜன்னத்தில் நுழைவார்கள். அஹ்லுன் நாரி அன்னார, நரகவாசிகள் நரகில் நுழைவார்கள். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, நரகவாசிகள் நரகத்துக்கு போயிடுவாங்க. போன பிறகு சும்ம யகூலுல்லாஹு, பிறகு அல்லாஹ் சொல்லுவான், தாலா, அல்லாஹ் உயர்ந்து விட்டான், அது அல்லாஹ் புகழ்றதுக்கு சேர்த்துக்குருவாங்க. சும்ம யகூலுல்லாஹு தாலா, பிறகு அல்லாஹு தாலா சொல்லுவான், அஹ்ரிஜு, நீங்கள் வெளியேற்றுங்கள். அஹ்ரஜனா வெளியேற்றினான். அஹ்ரஜவுடைய அம்ரு அஹ்ரிஜுன்னு வரும். அஃபாலவுக்கு அம்ரில் ஃபத்தஹ் தானே வரும். அஹ்ரிஜ் அஹ்ரிஜா அஹ்ரிஜு, அஹ்ரிஜு நீங்கள் வெளியேற்றுங்கள், மினன்னாரி நரகத்தை விட்டு வெளியேற்றுங்கள். மன்கான ஃபி கல்பிஹி, யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ, மிஸ்காலு ஹப்பத்தின் மின் ஹர்தலின் மின் ஈமான், ஈமானில் ஹர்தல்னா கடுகு, ஹப்பத்துனா விதை, கடுகின் விதை அளவுக்கு, மிஸ்கால்னா எடை. மிஸ்கால்னா என்ன அர்த்தம், திராசில் போட்டு எடை போடுவோம்ல, அதுக்கு பேர் மிஸ்கால்பாங்க. அப்போ யாருடைய உள்ளத்தில் ரொம்பலாம் இல்லை, கடுகுடைய விதை இருக்குல்ல, கடுகு விதை, அந்த கடுகு விதை எடைக்கு ஈமான் இருக்கிறதோ, ரொம்ப 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 கம்மி, அப்படி ஈமான் இருக்கிறதோ அவனையெல்லாம் நரகத்தோடு வெளியேற்றுங்க. அப்போ நரகத்துக்கு போனவர்கள் சிறுக்கு வைக்காதவங்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் அவங்க நரகத்தை விட்டு வெளியே வந்துடுவாங்க. அதுதான் சொல்லுவாங்க, அஹ்ரிஜு நீங்கள் வெளியேற்றுங்கள். யார்கிட்ட சொல்லுவான், மலக்கு மாற்ற சொல்லுவான்னு வச்சுக்கிற வேண்டியதான். அஹ்ரிஜு நீங்கள் வெளியேற்றுங்கள், அல்ல தானே சொல்கிறான், மினன்னாரி நரகத்தை விட்டு வெளியேற்றுங்கள். மண் ஒருவனை, எந்த ஒருவனை, கானஃபி கல்பிஹி, யாருடைய கல்வியில் அல்லது மண்ணெலாம் வந்துருச்சுன்னா அவனுடையங்கிறதுக்கு பதிலாக எவனுடையன்னு சொல்லிக்கிறணும். மண்கானஃபி கல்பிஹி, எவனுடைய கல்வியில் இருக்கிறதோ, மிசுகாலு ஹப்பத்தின் மின் ஹர்தலின் மின் ஈமான், ஈமானில் ஒரு கடுகின் விதையளவுக்கு எடைக்கு, கடுகின் விதையளவு எடைக்கு யாருக்கு ஈமான் இருக்கிறதோ அவனையெல்லாம் வெளியேற்றுங்கள், நரகத்தை விட்டு கொண்டு வாங்க. போதும், இருந்தது போதும், ஈமான் கொஞ்சம் இருக்குது அவனுக்கு, நரகத்தில் கிடக்க வேணாம், எல்லாத்தையும் வெளியேற்றுங்கன்னு சொல்லிடுவான். இப்போ யுஹுரஜூன, அவர்கள் நரகத்தில் போடப்பட்டவங்களாம் வெளியேற்றப்படுவார்கள். யாரே, கடுகளவு ஈமான் உள்ளவர்கள். இப்போ யுஹுரஜூன மின்ஹா, மின்ஹாண்டா மினன்னாரி, நாருங்கிறது பெண்பால், அதனால் மின்ஹான் வந்திருக்கு. யுஹுரஜூன மினன்னாரி, நரகத்திலிருந்து வெளியேற்றப்படுவார்கள். எப்படி வெளியேற்றப்படுவார்கள்னா, கது இசுவத்து, கருப்பாகிவிட்ட நிலையில். இசுவத்த என்றால் இசுவத, சவாதுன்னா கருப்பு, இஸ்வத்தன்னா கருப்பாகிவிட்டான், இஸ்வத்து என்றால் கருப்பாகிவிட்டார்களே, அந்த நிலையில் வெளியேற்றப்படுவார். வெளியே வந்த அட்டுப்பு கறி மாதிரி வருவாங்க. நரகத்தில் போடப்பட்டவர்கள் என்ன செய்வாங்க, இப்போ யுஹுரஜூன மின்ஹா, நரகிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள். கதிஸ்வத்து, கது ப்ளஸ் இஸ்வத்துங்கிறது, கது இஸ்வத்துன்னா உறுதியாக கருப்படித்தவர்களாக, கருப்பாகிவிட்டவர்களாக வெளியே வருவார்கள். ஃபயுல் கவுன, அப்போ அல்கா என்றால் போட்டான் அர்த்தம், அல்கான்னு அர்த்தம், பொருளத்துக்கு கீழே போடுறோம்ல, அதுக்கு பேர் அல்கா. ஃபயுல் கவுன, அவர்கள் போடப்படுவார், கருப்பாக உள்ளதை வெள்ளையாக்கணும்ல. இப்போ யுல் கவுன, அவங்கள போடப்படுவார்கள். ஃபி நஹரில் ஹயா, ஹயா என்கிற நதியில். அறிவிப்பாளர் சக்கில் சொல்கிறாரு, அவில் ஹயாத், இதில் ஹயான்னு சொன்னாங்களா ஹயாத்துன்னு சொன்னாங்களாங்கிறது இந்த மாலிக்கு டவுட் வந்துருச்சான். ஷக்கா மாலிக்கும், மாலிக்கு சந்தேகப்படுகிறார். இதில் சந்தேகப்படுகிறாரு, நஹருல் ஹயா என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, அவில் ஹயாத், நஹருல் ஹயாத் என்று சொன்னார்களா. ஹயாத் என்ற ஒரு சேர்ந்துருக்குல்ல,
அந்த நதிக்கு பேர் ஹயாத்து நதியா ஹயா நதியா, அது வந்து அந்த வார்த்தையை வந்து அவருக்கு மறந்துட்டார் மாலிக்கு. அது போட்டு யுல்கவுன அவர்கள் போடப்படுவார்கள் ஃபி நஹரில் ஹயா, நஹருல் ஹயா உள்ள, நஹர்ண்டா நதி ஆறு, அல்லது நஹரில் ஹயாத், நஹருல் ஹயாத்தில் போடப்படுவார்கள்னு சொல்லிவிட்டு இந்த அவு போடுறாங்களே, அவு போட்டால் என்ன அர்த்தம்? இந்த ரெண்டையும் ரசூலுல்லா சொல்லலை, ஒன்றை தான் சொன்னாங்க. ரசூலுல்லாவே இப்படி சொல்லலை, ஹயா என்ற ஆற்றுலையோ அல்ல ஹயாத் என்ற ஆற்றுலையும் ரசூலுல்லா சொல்லலை, ஒன்று தான் சொன்னாங்க. இந்த ரெண்டில் எதை சொன்னாங்கன்னு தெரியலை. எங்கே யார் இதை மறந்துட்டார்னு கேட்டால் ஷக்க மாலிக்குன், மாலிக்கு தான் சந்தேகப்படுறார். அந்த சந்தேகத்தைப்பட்டது யாருன்னு கேட்டால் அந்த மாலிக் வந்தார்ல இங்கே அறிவிப்பாளரில் வரும் பொழுது, அதான் இஸ்மாயில் அறிவிக்கிறாரு ஹத்தசனி மாலிக்குன், அதான் புகாரி இமாமுடைய உஸ்தாது இஸ்மாயில். இஸ்மாயில் என்ன சொல்கிறார், மாலிக்கு சொன்னதான் சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது அவர் சொல்லியிருப்பார், இந்த ஹயா என்றோ ஹயாத் என்றோ டவுட்டோடு சொன்னார் மாலிக்கு. இந்த ஷக்கு சந்தேகம் யாருடையது என்று கேட்டால் மாலிக்குடையது. மாலிக்குடையதுன்னு யாருக்கு சொல்ல முடியும்? இஸ்மாயிலுக்கு தான் சொல்ல முடியும். இஸ்மாயில் தான் அவர்கிட்ட கேட்குறாரு, மாலிக்கு அறிவிக்கிறாரு, மாலிக்கிட்டேருந்து கேட்டவர் இஸ்மாயில். இஸ்மாயில் வந்து புகாரிட்ட சொல்கிறாரு. அப்போ என்னன்னு சொல்லியிருப்பார் அவர், இந்த ஹயா என்று ஹயாத்துன்னு நான் சொன்னேன்ல, அது வந்து மாலிக்கு தான் டவுட்டோடு சொன்னார் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அதை வச்சு தான் புகாரி போடுறார். என்ன போடுறாரு? ஷக்க மாலிக்குன், மாலிக்கு வந்து டவுட் படுறாரு, சந்தேகப்படுகிறார். எந்த சந்தேகம்? ஹயா என்று சொன்னார்களா ஹயாத் என்று சொன்னார், நஹருல் ஹயாவா நஹருல் ஹயாத்தா, ஏதோ ஒன்று தான் சொன்னாங்க ரசூலுல்லா, எதுன்னு எனக்கு தெரியலை, டவுட்டு சந்தேகம்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் வந்து போதும், இது வரைக்கும் வச்சுக்கிறோம். ஷக்க மாலிக்கு வரைக்கும் இருக்கும். இதனுடைய தொடர்ச்சி என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தை பார்த்துக்குறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.